Hi and hello எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் குக் பண்ணாமல் வெளியில் போய் பார்பிக்யூ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே a very happy new year wishes from our family to your family. இந்த 2021 எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ். பார்பிக்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபிஷ் அண்ட் சிக்கனை மேரினேட் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூளில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை பவுடர், 1 tablespoon curd, 10 to 15 drops lime juice. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனையும் நல்லா மஞ்சள் தூளில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணின மட்டன் மசாலா பவுடர், நீங்கள் ஸ்டோர் பாட் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் கர்ட் and 10 to 15 drops lime juice. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லெக் பீஸில் மசாலா நல்லா கோட் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கனையும் ஃபிஷ்ஷையும் 1 hour நான் மேரினேஷனுக்காக ரெஸ்ட் பண்ண வச்சுருக்கேன். இந்த மேரினேஷன் நம்ம எவ்வளோ நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்பிக்யூ பண்ணுற பிளேஸ்க்கு வந்தாச்சு. நான் என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக் பார்க்கில் இருக்கிற பார்பிக்யூ செட்டப் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த பார்க்கோட ஓவர்வியூ ஒரு தடவை பாருங்கள். ரெகுலராக வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் என்னைக்காச்சும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உண்மையாகவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணுனா ஆன் ஆகிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இந்த க்ரீன் லைட் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் இது ஹீட் ஆனதுமே இந்த பிளிங்க் ஆகிறது ஸ்டேபிள் ஆகிடும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு எல்லா பிளேஸ்லையும் நான் நல்லா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். சிக்கன்லாம் இப்போ ப்ளேஸ் பண்ணிடலாம். சிக்கன்லாம் ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையுமே இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி குக் பண்ண வைக்க போகிறோம். அப்பப்போ ஆயில் ஸ்ப்ரே பண்ணி தான் குக் பண்ணிக்க போகிறோம். ஃபிஷ்ஷையும் அதே மாதிரி 2 சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், ஃபிஷ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மாதிரி சிக்கனையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பார்பிக்யூ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to our channel Healthy for You Kitchen.